ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய திமிஹி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர ஜெகத்குரு காஞ்சி மகா சுவாமிகளுக்கு ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஆதிபரா சக்திக்கு ஜெய். ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சுவாமியே. சரணய்யப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். அமெரிக்காவுக்கு முதலே ஃபஸ்ட்டு இப்போ வந்திருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து 3வது சத்சங். இதுக்கு நேற்றுக்கு முந்தின நாள் 2 சத்சங்கத்தில் கலந்து பேசினேன். இன்றைக்கி 3rd அன்னைக்கு. அதாவது இப்போ இந்தியா அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பல்லாயிரம் மைல்கள் தள்ளி இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய பக்தி, அந்த டிவோஷன், அதெல்லாம் வந்து உண்மையிலே இந்தியாவில் இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறதா சொல்லுவாங்க. நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே நம்மளோட கல்ச்சர், நம்மளாம் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு பாரத தேசத்தில் வாழ்ந்த காரணத்தினால நம்மளோட கல்ச்சர் வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. யாரானு ஒருத்தர் 2 பேர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா முதல்ல கையெடுத்து தான் கும்பிடுவாங்க. பாரத தேசத்தில் ஒரு ஃபாரின் கல்ச்சரில் கை கொடுப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. அதே போல் யாரானு ஒரு கெஸ்ட்டு முதல்ல வராங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள வாசலில் தண்ணி கொடுத்து அவங்க கால் கழுவி வச்சு உள்ளே கற்று வச்சு முதல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காலத்தில் கிராமத்து வீடுகளில் பார்த்திங்கன்னா வாசல்லே ஒரு பானை வச்சுருப்பாங்க, டம்ளர் வச்சுருப்பாங்க, தண்ணி ரொப்பி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தவிர மோர் வந்து வீட்டில் எல்லா வீடுகள்லையும் வச்சுருப்பாங்க. நம்ம கல்ச்சரில் மோர் வச்சுருப்பாங்க. மோர் யாரை உபசரணை பண்ணணும், அதித்தி கல்ச்சர் அப்படிம்பாங்க. அதித்தி உபச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதித்தி அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லாமல் திடீர்னு வரக்கூடிய விருந்தாளின்னு அர்த்தம். அதித்தி அப்படின்னது அந்த கல்ச்சர் வந்து இன்றைக்கும் வந்து உலகத்தில் பல நாடுகளில் தமிழர்கள் எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க கல்ச்சரை அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி. அது காசு பணம்ங்கிறது எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், போகமாக வாழலாம், சௌரியமாக வாழலாம். ஆனால் அதை தாண்டின ஒரு அமைதி, ஒரு மனசில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா உறவுகள்லேருந்து கிடையாது, நட்புலேருந்து கிடையாது. நாம் கும்பிட்ற தெய்வம், நாம் கும்பிட்ற மகான்கள், அவங்க தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். அதனால தான் இந்த பக்திங்கிற கல்ச்சர் வேர்ல்டு முழுக்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவிருக்கு. இன்றைக்கி எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ரெக்கார்டு விட பார்த்திங்கன்னா ஒரு 40,000 கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மகான்களுடைய சமாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும். ஒரு சென்னை மாநகரத்தில் பார்த்தாலே ஒரு 200-300 மகான்களோட சமாதி சென்னை மாநகரத்தில் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. பாம்பன் சுவாமிகள் சொல்லுவாங்க, சக்கரம்மாள் சொல்லுவாங்க, பாடகச்சேரி சுவாமிகள், பட்டினத்தார், இது போல் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணினோம் அப்படின்னா ஒரு 20-25 பேர் எல்லாரும் சொல்ல முடியும் சென்னையில் இவங்க சமாதி இருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது நமக்கு சொல்லப்பட்ட வழிபாட்டு முறைகளில் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு 4 பேரை நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அம்மாவை வழிபடணும், அப்பாவை வழிபடணும், அப்புறம் குருவை வழிபடணும், கடைசியாக தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குருவோட வழிபாடு, இந்த 3வது இடத்துல இருக்கிற குருவும் முதல் இடத்துல இருக்கிற அம்மாவும் ஒரே கேட்டகரி. நம்ம அம்மா எப்படி நம்ம சாதாரணமாக ஒரு குழந்தை ஓடும்போது கீழே தடுக்கி விழுந்துடுத்துன்னா முதல்ல பதறது அம்மா தான். இந்த வீட்டில் எல்லாரையும் விட பார்த்திங்கன்னா அம்மா தான் ஓடி போய் குழந்தைய தூக்குவாங்க. அதே போல் நம்ம வணங்குற குருநாதர், நாம் எப்போ சரிக்கினாலும் எப்போ கீழே விழுந்தாலும் குருநாதர் அதே போல் ஓடி வருவார். அம்மாவும் குருநாதரும் ஒரே கேடர். 2வது இடத்துல இருக்கிற அப்பாவும் 4வது இடத்துல இருக்கிற தெய்வமும் ஒரே கேடர். அப்பா அவ்வளோ கண்டுக்க மாட்டார். கீழே விழுந்துட்டா போய் பார்த்துக்கோ அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். கடவுள் அதே போல் தான். கடவுள் என்ன பண்ணுவார், நம்ம கர்ம வினைப்படி என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கடவுள் கொடுப்பார். அதை தாண்டி ஏதாவது கடவுள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து அம்மாவோட ரெக்கமெண்டேஷன் குழந்தைக்கு தேவைப்படும். அப்பாட்ட சொல்லணும், நான் டூர் போகிற அடுத்த வாரம் நீ சொல்லுமா, அப்பா வந்து பணம் கொடுப்பார் அப்படின்னு குழந்தை சொல்கிறது போல் நம்ம குருநாதர்கிட்ட சொல்லணும்.
குருநாதர்கிட்ட என்ன சொல்லணும்? அப்பா, இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இது இன்னும் எத்தனை காலம் எனக்கு தெரியாது, நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், எல்லா சௌக்கியமும் கிடைக்கணும், இந்த பிறவி பூர்த்தி ஆகணும், இதை கொஞ்சம் சொல்லுப்பா, சுவாமிகிட்ட சொல்லுப்பா அப்படின்னு குருநாதர் தான் தெய்வத்திட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு ஒரு மோட்சத்தை கொடுப்பேன். அதனால் இந்த அம்மாவும் குருவும் நம்ம கல்ச்சரில் இருக்கிறது போல் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே அந்த வழிபாட்டு கிடையாது. அதனால தான் நம்ம தேசத்தில் இவ்வளவு மகான்கள், இவ்வளவு வழிபாடுகள். ஒரு திருவிழா அப்படின்னா எல்லாரும் ஊருக்கு வர்றது, கிராமத்தில் இருக்கிற கோவிலாக இருந்தாலும் எல்லாம் கூடுறதெல்லாம் அந்த ஒரு பயம்னு கூட சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஊருக்கு போயிடுவேன், எங்கள் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது பக்தியை தாண்டி ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை போகலைன்னா நமக்கு எதான ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் காரணம் அது. அந்த மகான்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மகான்கள், அதில் மகாபிரிவா சமீப காலத்தில் ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மகான் மகாபிரிவா. ஏன் மகாபிரிவளை பற்றி இன்னைக்கு இவ்வளவு பேசுகிறோம், இவ்வளவு செய்கிறோம், ஏன் அவரோட பேர் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மகாபிரிவா வாழ்ந்த காலத்தில் அவர் யாருமே புரிஞ்சுக்கல. அவர் வந்து ஒரு சன்னியாசி, அது போயிட்டுருக்கார், பல ஊர்களுக்கு போவார் அப்படின்னு அவரை பார்த்தாங்களே தவிர, அவர் தான் சாட்சாத் பரமேஸ்வரன், அவர் தான் நமக்கு இந்த கலியுகத்தில் அவர் தான் நமக்கு கிடச்சிருக்கார் அப்படிங்கிறது அதை உணர்ந்துட்டவங்க ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ். மகாபிரிவா இருந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட பிரார்த்தனைக்காக போகிறவங்களாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. என் குடும்பத்தில் அது வேணும், நான் புதுசாக வீடு வாங்கணும், எனக்கு இந்த வசதி வேணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஜெனரேஷன், இப்போ இருக்கிற நம்ம ஜெனரேஷனில் தான் அதெல்லாம் நம்ம கோவிலுக்கு போனால் கேட்குறோம், நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கேட்குறோம். மகாபிரிவா பக்தி நமக்கு இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ என்ன செய்யணும், நம்ம பக்தி எவ்வளவு. இப்போ எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு வாத்தியார் மார்க் போடுவார், 6, 4 போட்டு கரெக்டாக நம்ம என்ன எழுதணுமோ சரியான ஆன்சராக இருந்தால் தான் மார்க் கிடைக்கும். அதே போல் சரியான பாதையில் நம்ம பக்தியில் போனால் தான், உண்மையான மனசோட மகாபிரிவாளை வணங்கினா தான் அவர் நமக்கு மார்க் போடுவார். ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக இருக்கோம், கரெக்டாக இருக்கோம், நான் தப்பு பண்ணலை, யாரை பார்த்தும் நான் பொறாமப்படலை, எனக்கு என்ன கிடைக்கிறதோ கஞ்சியோ குழோ நான் சாப்பிட்றேன், இருந்தாலும் நான் உன்னை கும்பிட்டுட்டு இருப்பேன், நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மார்க் ஏறிக்கிட்டே போகும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். பக்தியில் மட்டும் இது கிடைக்கும் இது கிடைக்காது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நம்மளோட டிவோஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு கிடைக்கும். இதுக்கெல்லாம் பக்தியில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி மாதாவை சொல்கிறோமோ, நம்ம சாமி கும்பிட்றதுல பார்த்தோம்னா முதல்ல பிள்ளையார். நீங்கள் பாடும்போது இந்த இதில் கைத்தல் அறைகளில் பாடி முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம், அது வந்து எந்த கோவில் தெரியுங்களா? அது அந்த முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம், அது எந்த கோவிலை வச்சு அருணகிரிநாதர் பாடினார் அது தெரியுங்களா? அது வந்து அச்சிரப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம். அது அச்சிரப்பா, சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா செங்கல்பட்டு வரும், அப்புறம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அடுத்து அச்சிரப்பாக்கம். அங்கே இருக்கிற சிவன் கோவில் பேர் ஆட்சீஸ்வரர்னு பேர். ஆட்சீஸ்வரர், ஆட்சீஸ்வரர்னா பவர் சொல்லுவோம் இல்லையா, ஆட்சியில் இருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்சீஸ்வரர்னு பேர். புராண காலத்தில் அங்கே வந்து 3 அசுரர்கள், முப்புறம்னா 3, எரி செய்த அச்சிவன் உரை ரதம்னா ரதம்னா தேர், அந்த 3 அரக்கர்களை கொல்றதுக்காக சிவபெருமான் ரதத்தில் போவார். அந்த ரதத்தில் போகிறபோது 4 சக்கரங்களாக தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு எல்லாமே வந்து அந்த 3 அரக்கர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அச்சிரப்பாக்கத்துக்கு வர அங்கே தான் இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னா மேலே கோட்டை கட்டி வாழ்கிறாங்க. அந்த 3 அரக்கர்களும் இரும்பு கோட்டை, எக்கு கோட்டை, இது போல் சொல்கிற 3 கோட்டைகள் கட்டி அந்த 3 அசுரர்களும் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள அழிக்கிறதுக்காக சிவபெருமான் வர்றார், தேரில் வர்றார். சிவபெருமானும் பார்வதியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதான ஒரு காரியம் நீ செய்கிற, ஏதான ஒரு நல்ல காரியமோ முக்கியமான காரியமோ பண்ணுறேன்னா முதல்ல பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டுக்கணும், அதன் பிறகு தான் அந்த காரியத்தை செய்யணும். அப்பாவே சொல்லியிருக்கார், பிள்ளையாரோட அப்பா பிள்ளையாரோட அம்மாவே சொல்லியிருக்காங்க முதல்ல பிள்ளையத்தான் வணங்கணும் அப்படின்னு. சிவபெருமான் என்ன பண்ணுறார், இந்த 3 அரக்கர்களை அழிக்கிறதுக்காக அவர் அவசரத்தில் பிள்ளையாரை கும்பிடலை, சிவபெருமான் மறந்துட்டார். இந்த ஊருக்கு வந்தோடனே இந்த தேரோட அச்சு முறிஞ்சு போச்சு, தேர் அச்சு முறிஞ்சு போச்சு. சிவபெருமானோட
தேரே முறிஞ்சு போச்சு. வர்றது யார்? எல்லாம் தேவர்கள் கடவுள்கள் தான் அந்த சக்கரமாக வராங்க, எல்லாம் அவங்க தான் வராங்க. அப்போ என்ன காரணம்னு சிவபெருமான் யோசிக்கிற போது பிள்ளையாரை நம்ம கும்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையார் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருப்பார் அந்த பிள்ளையார். அந்த பிள்ளையாரை வணங்கின பிறகு தான் அந்த 3 அசுரர்களை சிவபெருமான் அழித்தார். அந்த ஊர் பேர் அச்சிரப்பாக்கம்னு சொல்லுவோம். அச்சு இரு பாக்கம். அச்சுன்னா தேரோட அச்சு, இருன்னா முறிக்கிறது, பாக்கம்னா ஊர். அந்த தேரோட சக்கரத்தை முறிச்ச ஊர், அச்சை முறிச்ச ஊர் தான் அச்சிரப்பாக்கம் அப்படிங்கிறது. அங்கே முறிச்சுட்டு அப்புறம் அதுனார். இதே போல் மகாபிரிவ காலத்தில் 1963 ராமேஸ்வரம் ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். நம்ம இந்துக்களுக்கு ராமேஸ்வரங்கிறது முக்கியமான க்ஷேத்திரம். இந்த ராமேஸ்வரம் சங்கர மடத்தில் ஆதிசங்கரர் முதல்ல ஸ்தாபனம் பண்ணுறாங்க. ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரர் எப்படின்னா இந்த பளிங்கில் ராஜஸ்தானில் பண்ணி அங்கேருந்து லாரியில் வச்சு கொண்டு வராங்க. இங்கே ராமேஸ்வரத்துக்கு வராங்க. ராஜஸ்தான்லேருந்து புறப்பட்டு வருது, அந்த லாரி வருது. ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி அங்கே ஸ்தாபனம் பண்ணணும். அந்த லாரி இந்த அச்சிரப்பாக்கம் வரும்போது ஆக்சில் கட் ஆகிடுது. அந்த லாரி நிற்குது. அந்த டிரைவர் பார்க்குறாரு, சரி பண்ணுறதுக்கு பார்க்குறாரு, என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு. யாரையோரோ வராங்க, போகலை, அங்கே நின்று போச்சு. அப்போ மகாபிரியோளுக்கு இவர் மடத்துக்கு தகவல் சொல்கிறார். ஏன்னா யார் சொன்னாங்கன்னு தெரியுமில்ல, ஏதோ எங்கேயோ போயிட்டு தகவல் அனுப்புகிறார். இவ்வளோ முடிஞ்சு போச்சு, நான் ராமேஸ்வரம் போக முடியல, இங்கே நிற்குது, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு அந்த டிரைவர் மடத்துக்கு தகவல் அனுப்புகிறார். மடத்தில் இருக்கவங்க போய் மகாபிரியோட்ட சொல்கிறாங்க, பெரியவா அந்த ஸ்தாபனத்துக்காக போயின்னு இருக்கிறது, இந்த லாரி ஏதோ அச்சு முறிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகாபிரியா சொல்கிறார், உன்னோட அவன் கிளம்போது பிள்ளையார கும்பிட்டுருக்க மாட்டான். அந்த ஊரில் சிவபெருமானையும் ஓட வச்சார், அவரோட தேரையை ஓட வச்சார் இந்த பிள்ளையார் தான். இந்த லாரியும் ஓட வச்சுடுவார், இந்த லாரி ஈஸியாக ஓட வச்சுருவார். அங்கே போய்ட்டு ஒரு 108 தேங்காய் சதுர்க்காய் போட சொல்லுவேன்னு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் 108 சதுர்க்காய் இங்கே போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறார். வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படின்னா புராண காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே கதை கிடையாது, அது இன்றைக்கும் உண்மை அப்படிங்கிறத மகாபிரிவா அந்த அச்சிரப்பாக்கம் இந்த பிள்ளையாரை பற்றி மகாபிரிவா சொல்லியிருக்காரு. அது மகாபிரிவாட்ட நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் 13 வயசில் சன்னியாசத்துக்கு வந்தவர். இப்போ 13 வயசு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிற வயசு. ஒரு சின்ன பையன் அப்படின்னா திங்கிறது, ஊருக்கு போகிறது, விளையாடுறது. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்கள் பொண்ணு ஜாலியாக இஷ்டத்து விளையாட்டுருக்க போட்டுக்கும், டேப் வச்சு விளையாடிட்டு. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சன்னியாசிக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இப்போ நினச்சதை சாப்பிட முடியாது, ஒரு பஜ்ஜியெல்லாம் சாப்பிட முடியாது. சன்னியாசி அப்படின்னா பஜ்ஜி, போண்டா, ஆனியன் இதெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த டயத்தில் 13 வயசில் அவர் சன்னியாசத்துக்கு வந்துமே என்ன ஒன்று அப்படின்னா, அவர் இந்த பீடாதிபதி ஆன பிறகும் 13 வயசில் சன்னியாசி ஆன பிறகு கலவையில் சன்னியாசி ஏற்றுட்ட பிறகுமே ராத்திரி படுத்திருப்பார், காலையில் எந்திரிப்பார். 13 வயசில் காலங்கத்தால் பசிக்கும் அவருக்கு. சன்னியாசிக்கு இதை மறந்துடுவார், மகாபிரிவை மறந்துடுவார். அங்கே உக்ரானத்தில் இருக்கிற சமையல்கார்ட்ட போய் எனக்கு பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு இருந்தால் கொடு, பழையது இருந்தால் கொடு அப்படிம்பாரான். சன்னியாசியில் பழையதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இல்லை நீங்கள்லாம் சன்னியாசி, நீங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. சின்ன பையன் தானே, ரொம்ப பதவிசாக சொல்லுவார். இல்லை எங்கள் அம்மா இருந்தால் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நீ எனக்கு சாப்பாடு கொடு, பசிக்கிறது அப்படிம்பார். ஸோ ஒரு சின்ன வயசில் எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த லோகக்ஷேமத்துக்காக உட்காந்து இந்த லோகத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு சிந்தனை வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சாட்சாத் சர்வேஸ்வர ஸ்வரூபம் இல்லாமல் யாருக்குமே அதெல்லாம் வரவே வராது. ஏன் நம்ம மகாபிரியோவை பற்றி இவ்வளவு பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பாட்டில் பண்ணீங்க எளிமையெல்லாம் இந்த பாட்டில் வரும். காஞ்சி ஆமாம், இந்த எளிமைன்னு சொல்கிறோமே தவிர நம்மளாம் சொல்லுவோம், சில பேர் நான்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சிம்பிளாக இல்லை, நம்ம மனசாட்சிக்கே தெரியும், வெளியில் தான் சொல்கிறோன்றது நமக்கு தெரியும். நமக்கு அவர் வாழ்ந்து காட்டினார், வேறு ஒன்றுமே இல்லை. மகாபிரியோ அப்படியே வாழ்ந்து காட்டினார். அவர் கடைசி வரைக்கும் காரில் ஏறினது கிடையாது.
யாரானும் மடத்தில் ரொம்ப முக்கியமான பக்தர் கார் வாங்கி இந்த காரை மகாபிரிவா பார்க்கணும், மகாபிரிவோட சாவி கொடுக்கணும்னா சாவி கொண்டு வைப்பார், மகாபிரிவா விட்டுப்பார். இந்த சாவி ஆசீர்வாதம் பண்ணி பெரியவா சொல்லி கொடுத்துருவார். ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கு வெளியில் வந்து கார் வாங்கியிருக்கியே, அந்த காரை நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பெரியவா வந்து அந்த காரை பார்ப்பேன். ஒரு தடவை என்ன பண்ணிருக்க, புதுசாக கார் வாங்கின ஒருத்தரை அந்த காரில் வந்து நீங்கள் உட்காந்து வரணும் பெரியவா. ஒரு அஞ்ஞானம் அவருக்கு, பெரியவா காரில் உட்கார மாட்டார்னு அவருக்கு தெரில, உட்கார வர மாட்டார்னு தெரில. பெரியவா நீங்கள் காரில் வரணும், நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்ல பக்தர் அவர். மகாபிரிவா நான் உட்காரணும் அவ்வளோதானே அப்படின்னு பெரியவா கேட்டு, அப்போ ஒரு சதஸ் நடந்துட்டுருக்கு காஞ்சிபுரத்தில். அதில் ஒரு ஸ்காலர் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல இருக்க, ஒரு தெருவில் இருக்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஒரு சிப்பந்தி கூப்பிட்டு, இவனோட காரில் போ, அவரை கூட்டின்னு வா, அவரை கூட்டின்னு வந்தாலே என்னை கூட்டின்னு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்காலர் கூட்டின்னு வரத்துக்கு அந்த காரை அனுப்பிச்சாராம். அதே போல் பணத்தை வந்து மகாபிரிவா கையால் தொட்டதே கிடையாது. நம்ம அதுதான் வாழ்நாள் முழுக்க பண்ணுறோம். எண்ணி பார்த்துக்கிறோம், ரொம்ப குறைச்சலாக இருக்கே, இன்னும் நிறையா வரலையே, நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். நம்ம பணத்தை வந்து கையால் மகாபிரிவா தொட்டதே கிடையாது. அதுபோல் குணங்கள் வந்து ஒரு சன்னியாசிக்கு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வங்கிறதுனால தான் ஒரு நம்ம அத்தனை பேரும் மகாபிரியவா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெரியவா அப்படின்னாலே நம்ம வீட்டில் பெரியவங்க அப்படின்னாலே ஒரு மரியாதை நமக்கு வரும். மகாபிரியவா அப்படிங்கிறது லக்ஷ்மி, மகாலட்சுமி அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஏன் வச்சு பார்க்குறோன்னு அவரோட சிம்பிளிசிட்டி, அவர் வாழ்ந்த முறை அது. ஒரு தடவை ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் கரூரில் இருந்தார். அவர் வந்து மகாபிரியவா தரிசனத்துக்காக புறப்படுறார், அங்கேருந்து காரில் புறப்படுறார் கரூர்லேருந்து. அவருடைய நண்பர் ஒருத்தர் அங்கேயே கரூரில் இருக்கார். அவர் வந்து ஒரு நகரத்தார் கம்யூனிட்டி என்பவர். அவர்கிட்ட கேட்குறேன், நான் காஞ்சிபுரம் வரேன், பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறேன். வரேனே அப்படிங்கிறேன். ஒரு மனசு இல்லை, இவர் கூப்பிட்டார், முக்கியமான நண்பர் ஆடிட்டருங்கிறதுனால வரேனே அப்படிங்கிற. அவங்க 2 பேரும் புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வராங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் போய் மகாபிரிவாட்ட நிற்கிறாங்க. மகாபிரிவாளுக்கு ஆடிட்டரை நல்லா தெரியும். ஆடிட்டரை பார்த்துட்டு பெரியவா கேட்குறேன், விஷயமா இருக்கியா, தொழிலாக நின்று போயின்னு இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் கேட்குறேன். கேட்டு யாரோ ஒருத்தனை கூட்டின்னு வந்திருக்கேன், அவன் யார் அப்படிங்கிறேன். உடனே நண்பர், நீங்கள் சொல்லுப்பா, அவனை பற்றி சொல்லுப்பா அப்படிங்கிறேன். நான் நகரத்தார் பிரிவு, நகரத்தார் செட்டியார். அப்படியா அப்படின்னு கேட்டு மகாபிரிவா நகரத்தாரை பற்றி சொல்கிறார். இப்போ அவருக்கு சொல்கிறார், நீங்கள் செய்யாத சிவன் கோவில் திருப்பணிலாம் கிடையாது, காசியில் நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நகரத்தார் என்னென்ன சிவன் கோவிலுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத பெரியவா ரொம்ப விஸ்தாரமாக இப்போ சொல்கிறார். ஆனால் அவர்கிட்ட ஒரு இறுக்கம் இருக்குது. இந்த செட்டியார் நண்பர் ஒரு இறுக்கமாகவே இருக்கார். அவர் ரொம்ப நெளிகிறார். இப்படி சொல்லிட்டு வரும்போது, நகரத்தாரில் நிறைய பிரிவுகள் இருக்கே, நீங்கள் எந்த பிரிவு அப்படின்னு கேட்குறார். நாங்கள் 12ஆம் பிரிவு செட்டியார் அப்படின்னு அவர் சொல்கிறார். 12ஆம் பிரிவு செட்டியார், செட்டியாரில் ஒரு பிரிவு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 12ஆம் பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அது சொன்னோன்னே மகாபிரிவா அப்படியா அப்படி. இந்த 12ஆம் பிரிவு செட்டியார் என்னென்னா, அது ஒரு சின்ன கதை. அது நகரத்தார்களுக்கு ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் தான் அவங்களுடைய ஆரிஜினே. அந்த ஒரு இடம் ஃபுல்லாக அவங்க தான் இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்தில் கடல். அந்த கடல் வழியாக போனால் ஈஸியாக வியாபாரம் பண்ணலாம். பாய்மர கப்பலில் போவாங்க, பக்கத்தில் பல தேசங்களுக்கு எல்லாம் போயிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பொருளை இங்கே வாங்கிட்டு வருவாங்க, அதை இங்கே விற்பாங்க, இங்கே இருக்கிற பொருளை கொண்டு போய் அங்கே விற்பாங்க. அதுதான் அவங்களுடைய மெயின் வியாபாரம். பட்டினத்தார் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, பட்டினத்தார் பூம்புகார், அவருக்கு பேர் திருவெண்காடர்னு, அப்பா அம்மா வச்சு பேர் திருவெண்காடர்னு பேர். பக்கத்தில் திருவெண்காடு சிவன் கோவில். குழந்தை இல்லாமல் இந்த குழந்தைக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு அப்பா அம்மா பிரார்த்தனை பண்ணி அந்த திருவெண்காடர் பேரை அவருக்கு வச்சாங்க. பட்டினத்தார்லாம் பின்னாட்கள் வந்தது. இந்த பட்டினத்தார் குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த கடலில் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பே தெரியாமல் வரிசையாக பாய்மர கப்பல்கள் இருக்கும். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பட்டினத்தார் குடும்பம். இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பில்கேட்ஸுங்கிறோம், அம்பானிங்கிறோம், அதானிங்கிறோம், பார்த்திங்களா, அதை விட ஒரு 10-100 மடங்கு அதிகமாக இருந்தவர் பட்டினத்தார் குடும்பம். அவங்க வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா, பட்டினத்தாரோட பங்களா வாசலில் பார்த்திங்கன்னா, அந்த தூண்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தகடு போட்டிருப்பாங்களாம். நிறைய தங்கம் கிடக்கும், ரூம் ஃபுல்லாக தங்கமாக கொட்டியிருக்கும். அது என்ன பண்ணுறது, அந்த தூணை சுற்றி தங்கத்தகடெல்லாம் போடுவாங்களாம்.
அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெயிற கற்களால் இதெல்லாம் சும்மா வெளியில் வாசலில் இருக்கிற கதவெல்லாம் வெயிரம் நிஜ வெயிற கற்களால் அலங்காரம் பண்ணி வைப்பாங்களாம். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ராஜா ஒரு தடவை குதிரையில் வரான். ராஜாவும் மந்திரியும் குதிரையில் வரான். வரும்போது இந்த வீட்டை பார்க்குறான். பட்டினத்தாரோட பங்களாவை பார்க்குறான். யார் மந்திரியாரே, நம்ம பங்களாவோட பெரிய இதுவாக இருக்குது, அரண்மனையோட பெருசாக இருக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த தங்கத்தடெல்லாம் கேட்ட சொல்லுங்கள், ஊரில் ராஜா தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி மந்திரி போய் பட்டினத்தார் வீட்டில் சொல்லிட்டு வந்தார். சரிங்க, நாங்கள் எடுத்துறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் போயாச்சு. அடுத்த வாரம் ராஜா வரார். பார்த்தீங்கன்னா அந்த தகடுகளை எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வைரப்பட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் தங்கம் தானே போட போட்டு வச்சுருக்கீங்க, நான் வைரத்தை போட்டு வச்சோம். அப்படி வாழ்ந்த குடும்பம் பட்டினத்தார் குடும்பம். அந்த 12ஆம் பிரிவு செட்டியார் அப்படிங்கிறது இங்கே தான் பூம்புகார்லேருந்து அந்த கதையை வருது. அப்போ இந்த பகுதியை ஆண்டு கொண்டு ஒரு சோழ ராஜா என்ன பண்ணிருக்கான், நகரத்தார் பிரிவில் ஒரு பர்டிகுலர் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த வீட்டில் போய் கேட்குறான். ராஜா சார்பை அரண்மனையில் இருக்கிறவங்களும் போய் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் கொடுக்க மாட்டோம், இந்த காலம் மாதிரி இல்லை, நாங்கள் எங்கள் இதுக்குள்ளே தான் கொடுப்போம், ராஜாவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. இதை போய் சொன்னோன்னே ராஜாவுக்கு கோபம் வருது. இன்னும் எனக்கே தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு நாள் ராத்திரி இந்த பர்டிகுலர் பிரிவில் இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த ஏரியா ஃபுல்லாக தீ வச்சிடுறோம். இந்த இடம் ஃபுல்லாக தீக்கிரையாருது. இங்கே இருந்தவங்கெல்லாம் எல்லாம் போயாச்சு. அதில் 11 பேர், அந்த குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் ஒரு வேதம் படிக்கிறதுக்காக சிலதுக்காக பக்கத்து ஊர்களுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த 11 பேர் வராங்க. அந்த 11 பேர் வந்து பார்த்த பிறகு தான் விஷயம் தெரியுது, நம்ம ஜென்ரேஷனில் யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த உருகி போன தங்கம் வைரம் என்னென்ன பொருட்களை எடுக்க முடியுமோ அந்த மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மூட்டையாக வச்சுட்டு அந்த 11 பேரும் அங்கேருந்து புறப்படுறாங்க. இனிமேல் இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது, இந்த ராஜா நம்மளை வாழ விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு ரத்தினகிரீஸ்வரர்னு இங்கே இருக்கிற ஒரு மலைக்கு மேலே இருக்கிற ஒரு சிவன், அந்த கோவில் அடிவாரத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த 11 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த தங்கம் எல்லா வைரம் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு நம்ம இதை பிரிச்சுப்போம். 11 பேரும் பிரிச்சுட்டு நம்ம ஒரு பக்கமாக போய் நம்ம வியாபாரம், நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணி நம்ம பிழைக்கலாம் அப்படின்னு அவங்க பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு 11 பேர் பிரித்தா 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அவங்க பிரித்தது 11 தான் பிரித்தாங்க, ஆனால் 11 பேர் எடுத்தது போக 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னடா நீ தப்பாக போட்டுக்கிட்டு திரும்ப எல்லாத்தையும் கறந்து இன்னொருத்தன் அடுத்து ஒருத்தன் அதே போல் பிரிக்கிறான், அதுவும் அதே போல் 12 வரும். யார் பண்ணாலுமே 12 வரும். இந்த கடைசியாக இருக்கிறவங்க பண்ணி 12 வந்தோடனே என்னடா அது 12 வருது, 11 பேர் தானே இருக்கும், இந்த ஒரு பங்கு யாருக்குன்னு தெரியலேன்னு சொல்லும்போது அந்த ரத்தினகிரீஸ்வரர் சிவபெருமான் அவர்களுக்கு முன்னால் தோன்றி, இந்த பங்கு எனக்கு கொடுத்துடுங்க, நான் உங்களெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பங்கை சிவபெருமானுக்கு கொடுத்து அந்த 11 பேர் பரம்பரையில் வந்தவங்க தான் 12ஆம் பிரிவு செட்டியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கும் அந்த ஊர் பேர் மறந்து போச்சு. திருச்சிக்கு பக்கத்தில் ரத்தினகிரீஸ்வரர் அந்த சிவன் பேர், மலைக்கு மேலே இருக்கிற சிவன் பேர். இந்த 12ஆம் பிரிவு செட்டியார்கள் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னா நாமக்கல், கரூர் இந்த சைடில் இன்றைக்கும் அவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு யாருன்னா இவர் தான், இந்த சிவன் தான் பிரதானமான இது. அதுபோல் இப்படி வந்தவங்க தான் 12. அவர் வந்து சொல்கிறார், நாங்கள் 12ஆம் பிரிவு செட்டியார் அப்படின்னு பெரியவாட்ட சொல்கிறார். சொன்னோன்னே மகாபிரிவா அந்த 12ஆம் பிரிவு செட்டியார்கள்லாம் இப்படிப்பட்டவங்கன்னு பெரியவா சொல்கிறார் அவர்கிட்ட, உங்களுக்கெல்லாம் பக்தி ரொம்ப ஜாஸ்தி, உங்களுக்கெல்லாம் சிவபெருமான் தான் எல்லாமே, உங்களுக்கு உங்கள் பிரிவில் யாருமே அசைவம் சாப்பிட மாட்டாங்க. மகாபிரிவா சொல்லி அசைவம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நகரத்தில் சில பேர் சாப்பிடுவாங்க இல்லையா, சில பேர் சாப்பிடுவாங்க, நானும் பார்த்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம். உங்கள் பிரிவில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நீங்கள்லாம் பியூர் சைவம் அப்படின்னு மகாபிரிவா அழுத்தி சொல்கிறார். செட்டியார் ரொம்ப இறுக்கமாகவே இருக்கார். இந்த ஆடிட்டரை கவனிச்சுட்டே இருக்கார். என்னடா அது இவ்வளோ தூரம் மகாபிரிவாட்ட வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம், ஒரு ரிலாக்ஸ்டாக இல்லையே அவர், நம்ம ஃப்ரெண்டு இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். கேட்க முடியாது, பெரியவோட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்க முடியாது. எல்லாம் முடித்த பிறகு மகாபிரிவா சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு போயிடுங்க, பிரசாதம் எடுத்துட்டு அப்புறமா போங்க அப்படின்னு 2 பேரும் பிரசாதத்தை கொடுக்குறாரு. மகாபிரிவா நமஸ்காரம் பண்ணும்போது இந்த செட்டியார்கண்ணில் ஜலம் வடியிருது. அப்போ கேட்குற ஆடிட்டர் சாப்பிட போகும்போது, என்னப்பா ஏன் கண் கலங்குற, நீ ஆரம்பத்துலேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கியே என்ன அப்படின்னு கேட்பார். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு போவார்.
சாப்பிடுவாங்க, 2 பேரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வரும்போதும் அழுதுகிட்டே இருப்பார் செட்டியார். அப்போ திரும்பவும் கேட்பார் இந்த ஆடிட்டர், ஏன்பா நீ அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நேத்திக்கு ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நான் அசைவம் சாப்பிட்டுவிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். நான் அசைவம் சாப்பிடும்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த மகான் பாரு என்னை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் அசைவமே சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் சைவம் மட்டும்தான் அப்படின்னு அழுத்தி சொல்கிறாருன்னா, இந்த பிரசாதத்தை நீ சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு நான் தீர்வு கிடச்சிடும். மடத்தோட பிரசாதத்தை நீ சாப்பிட்ட அப்படின்னா அந்த தோஷம் உனக்கு போயிடும், இனிமேல் அசைவ சிந்தனையே உனக்கு வராதுன்னு அவர் சொல்கிறது போல் எனக்கு பட்டுது எனக்கு அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஃபேஸ் ரீடிங்னு சொல்லுவோம். நம்ம ஒருத்தரோட முகத்தை பார்த்துட்டு இவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத ஓரளவு சில பேர் கெஸ் பண்ண முடியும். மகாபிரிவா பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கேனிங். ஒரு ஏற்றப்பில் யார் நின்னாலும் அந்த எத்தனை கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் பர்டிகுலராக ஒருத்தரை 2 பேரை கூப்பிட்டு தான் பெரியவா பக்கத்தில் வச்சு ப்ளஸ் பண்ணுவார்னா அது டோட்டல் ஸ்கேனிங். அது அவருக்கு தெரியும் யார் எப்படி என்ன ஏதுன்னு தெரியும். அது அதே போல் அதுக்கு பேர் ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம். ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம் மகாபிரிவாளுக்கு. அந்த போல் எப்படி அவர் ப்ரிடிக்ட் பண்ணுறார், எப்படி அவருக்கு தெரியறது, எப்படி அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஞாபக சக்தின்னு சொல்லுவோம். அது பெரியவாளுக்கு ஞாபக சக்தி சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு வேணால் ஞாபக சக்தி இருக்கலாம். நம்ம ஸ்கூலில் படித்தபோது நமக்கு இருந்த வாத்தியார் பேரை சொல்கிறது, நம்ம பக்கத்து பெஞ்சில் உட்காந்து படித்தவங்க பேரை சொல்கிறதுலாம் ஞாபக சக்தி. அவங்களுக்கு இருக்கிறது ஞான திருஷ்டின்னு பெறுது. ஒரு நண்பர் KVK சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். விழுப்புரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விழுப்புரம் பக்கத்தில் வளவனூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போனீங்கன்னா இந்த வளவனூர் வரும். வளவனூர் மெயின் வரும். உள்ளே போனீங்கன்னா வளவனூர் ஊர் வரும். அந்த ஊரில் இருந்தார் KVK சாஸ்திரின்னு பேர். அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிராமத்துலேருந்து செட்டில் ஆகிட்டார். வயல் தோப்பு துறவு அப்படின்னு அதே ஊரில் இருந்தார். ரொம்ப பெரியவளுக்கு ரொம்ப அத்தியந்தமான டிவோட்டி அவர். மகாபிரிவாளுக்கு ரொம்ப ஃபேமிலி எல்லாமே பழக்கம் ரொம்ப பெரியவளுக்கு. மகாபிரிவா ஒரு யாத்திரை புறப்பட்டு விழுப்புரம் பக்கத்தில் எல்லிஸ் சத்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கேம்ப் இருக்குது. இந்த எல்லிஸ் சத்திரமும் வளவனூரும் கொஞ்சம் பக்கத்தில் தான், ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு பிரதோஷம் அன்றைக்கி சாயங்காலம். அன்றைக்கி என்ன பண்ணுறார் KVK சாஸ்திரி தன்னோட ஃபேமிலியோட புறப்பட்டு, பிரதோஷமாக இருக்குது பெரியவாளை தரிசனம் பண்ணுவோம், பக்கத்தில் எல்லிஸ் சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து புறப்பட்டு இங்கே வரார். சாயங்காலம் ஒரு 6:15 பண்ணியிருக்கோம். பிரதோஷம்லாம் முடிச்சுட்டார். பிரதோஷங்கிறது ஒரு 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே முடிக்கணும் பிரதோஷ காலங்கிறது. பிரதோஷ பூஜைலாம் பெரியவா முடிச்சுட்டு ஏகாந்தமாக உட்காந்துட்ருக்கார். அப்போ தான் அவர் உள்ளே நுழையிறார். KVK சாஸ்திரி ஃபேமிலி உள்ளே நுழையிறார். நுழைஞ்சாலும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா ப்ளஸ் பண்ணி எல்லாம் விசாரிக்கிறார். லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் க்ஷேம லாபங்கள்லாம் விசாரிச்சுட்டு அவங்க கூட அவரோட பேரன் ஒருத்தன் வந்திருக்கான். சின்ன பையன். அவன் பேர் வித்யாசங்கர்னு பேர். அவன் பேர். அந்த பையன் வந்திருக்கான். அவன் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கான். இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் இப்போ படிக்கிறான். உட்காந்துருக்காம இவர் பெரியவா பேசிகிட்ருக்கார். பிரதோஷம் எல்லாம் ஏதோ சொல்லிகிட்ருக்கார். அந்த பையன்ங்கிறது அவன் விளையாட்டு புத்தியோடு தான் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு இதெல்லாம் புரியாது. அவன் என்ன பண்ணுறான், பெரியவா அன்னைக்கு பிரதோஷத்துக்கு ஒரு சிவலிங்கம் அபிஷேகம் பண்ணிவிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி ஒன்று சின்னதாக ஒன்று வச்சுருப்பார். நந்தி ஒன்று வச்சுருப்பார். அதுக்கும் அபிஷேகம் பண்ணி அன்றைக்கி பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கார். அன்றைக்கி அந்த பையன் அந்த நந்தியை பார்த்துக்கிட்டே இருக்கான். நந்தியே அவன் கண் அதிலே இருக்கு. அவனுக்கு யாரும் கவனிக்கலை. மகாபிரிவா அந்த பையனை பார்த்துட்டு, என்னடா குழந்தை எதையோ பார்த்துட்டே இருக்கேங்க, என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறேன். பெரிய அந்த மாடு எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அது நந்தின்னு சொல்ல தெரில. இந்த பையனுக்கு மாடு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்களே, நல்லா இருக்க வச்சு நம்ம விளையாடலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த மாடு எனக்கு வேணும் அப்படின்றான். KVK சாஸ்திரி வந்து மொத்தத்துக்காக வெளில வர்றாரு. ஏன்னா எங்கே பெரியவா பூஜை பண்ணியிருக்கார், பெரியவா பூஜா விக்கிரகம் அது போய் எனக்கு விளையாட்டுக்காக கேட்குறான். அது மாடுன்னு வேறு சொல்கிறான்னு ஒரு கோபம் இருக்குது. பெரியவனை உட்கார சொல்லிட்டு உட்காருன்னு KVK சாஸ்திரி உட்காந்து வச்சுட்டு இந்த குழந்தைகிட்ட திரும்ப கேட்குறேன், என்ன குழந்தை என்ன வேணும்னு கேட்டேன் அப்படிங்கிறேன். அந்த மாடு எனக்கு வேணும் அப்படிங்கிறான். கொடுக்குறேன் உனக்கு. இப்போ நீ என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னு கேட்குறேன். நான் இப்போ வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறான். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெரியவா சொல்கிறார், நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கிட்ட வா, இந்த மாட்டை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற.
அவன் யோசிக்கிறான் 3ஆம் கிளாஸ்னால் 5ஆம் கிளாஸ்னு இன்னும் 2 வருஷம், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் தானே, 2 வருஷம் கழிச்சு நம்ம கிடைக்க போகிறதே அப்படின்ட்டு சரி பெரியவா அப்படிங்கிறான். அவங்களுக்கு அவர் பதறி போகிறார், எப்படி கொடுக்க முடியும் இந்த விக்கிரகத்தை? அவன் 5ஆம் கிளாஸ் முடிக்கும் வந்து கேட்டால் பெரியவா என்ன பண்ணுவார்? ஏன்னா நம்ம ஏமாற்ற முடியாது. பெரியவா சொன்னால் ஒரு வாக்கு சொன்னார்னா ஃபாலோ பண்ணணும். அதனால் ஒரு பதட்டப்படுறார். எல்லாம் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார், போயிட்டாங்க. கரெக்டாக 2 வருஷம் கழித்து வளவனூரில் பெரியவா கேம்ப்பு, எங்கெங்கே யாத்திரெல்லாம் போயிட்டு அந்த கேவிகே சாஸ்திரி ஊர்லேயே கேம்ப் இருக்கு, அந்த ஊரில் கேம்ப் போட்டிருக்காங்க. அன்றைக்கி பிரதோஷம், எதேச்சி அந்த ஃபேமிலி வருது, பெரியவா தரிசனத்துக்காக வருது. அந்த பையனும் வரான். அந்த பையனும் வந்து பார்த்தா பிரதோஷ பூஜை அன்றைக்கி முடிச்சுட்டார், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டார். பெரியவா உட்காந்துருக்கார், இந்த ஃபேமிலி வந்து உட்காருது. அந்த பையனுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டாங்க. திடீர்னு இப்படி பார்க்குறப்ப, அந்த மாட்டை பார்க்குறப்ப உனக்கு ஞாபகம் வருது, ஆஹா 2 வருஷம் கழித்து முன்னாடி வந்தோம் நம்ம 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 2 வருஷம் ஆச்சு, 5ஆம் கிளாஸ் சொன்னார் அப்படின்னு உனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அவனுக்கு. பெரியவா அவனை பார்க்குறேன், என்னடா குழந்தை பார்த்துட்டு இருக்கேன்னு திரும்ப கேட்குறேன். பெரியவா அந்த மாடு எனக்கு தரேன்னு சொன்னீங்க, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப உங்கள்கிட்ட வந்தேன், 2 வருஷம் எடுத்து இந்த மாடு எனக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னேன் அப்படிங்கிறோம். இப்போ தான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆச்சரியம், என்னடா அது கரெக்டாக பெரியவா இந்த ஊருக்கே வந்துட்டார், இவன் மாட்டை கேட்குறான், பெரியவா எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. பெரியவா அவன்கிட்ட கேட்குறார், நீ எப்போ என்கிட்ட வந்து கேட்ட மாடு அப்படின்னு கேட்குறேன். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப வந்த பெரியவா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது வா நான் உனக்கு தரேன்னு சொன்னேன், இப்போ 2 வருஷம் ஆகிடுது அப்படிங்கிற. அது இல்லை, நீ இப்போ என்ன படிக்கிறேன்னு கேட்குறேன். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறான். 5ஆம் கிளாஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பெரியவா 3ஆவதுலேருந்து 4ஆவது போனேன், 4ஆவதுல நன்னா படித்தேன், ஸ்கூலில் டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, 6ஆவதுல போட்டாங்க, நீ 5ஆவதே படிக்கலையாடா அப்படிங்கிற. நீ 5ஆவது படிக்கலையே, நீ 5ஆவது படிக்கும்போது உன்னை வாடினேன், நீ 5ஆவது படிக்கல, இது எப்படி உனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். இதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டி. ஒரு 2 வருஷம் கழித்து அவன் 5ஆவது போக மாட்டான், 4லேருந்து 6 போவான்னு தெரிஞ்சு நீ 5ஆவது படிக்கிறப்பவான்னு பெரியவா சொல்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் பெரியவாளை பற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவரை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் வராதுங்கிறது, நம்ம பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்தால் தான் பண்ண முடியும். சும்மா நானும் போகிறேன், பெரியவளை கும்பிட்றேன், நானும் குரு பூஜை பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை மாதிரி, நானும் குரு பூஜை பண்ணிகிட்ருக்கேன், 20 வாரம் பண்ணுறேன், 100 வாரம் பண்ணுறேன், என் பிரார்த்தனை நிறைவேறலை அப்படின்னா இது நிறைவேறத்துக்காக இது பண்ணுறதுங்கிறது பக்தி இல்லை, அது கிடையாது. எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிற பக்தி என்றைக்குமே பலன் கொடுக்காது, என்றைக்கும் பலன் கொடுக்காது. இப்போ நம்ம கோவிலில் கூட சதுர்க்கா எதுக்கு உடைக்கிறோம், இந்த போகிற காரியம் நல்லா முடியணும்னு முதல்ல உடைக்கிறோம், அது இல்லை, அப்படி கூடாது, அந்த எக்ஸ்பெக்டேஷனே கூடாது. இப்போ திருப்பதி பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து சாநித்தியமானவர், அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வியாபார கடவுளை மாற்றிட்டாங்க. ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்தா பெரிய அவரை பார்ட்னராக வைக்கிறாங்க, அவர் பார்ட்னர் வச்சா லாபம் அதிகமாகும், ஒரு கோடி கிடச்சிதா நான் 10% உனக்கு போடுறேன், 10 லட்சம் கூட உண்டியில் போடுறாங்க, அதெல்லாம் இது இல்லை. அந்த மாதிரி இல்லை, கடவுளை நம்ம அப்படி பார்க்கவே கூடாது. மகாபிரிவாளுக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சாதாரணமான ஜனங்கள் தான் மகாபிரிவாளுக்கு பிடிக்கும். பொய் சொல்லவே கூடாது. பொய்ங்கிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்மளோட குருக்கிட்ட நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா குருவுக்கு நம்மளை பற்றி ஃபுல்லாகவே தெரியும், நம்ம பொய் சொல்லக்கூடாது. கும்பகோணத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அந்த காலத்தில். அவரோட பையனுக்கு வந்து இந்த பூணல் உபநயனம் பண்ணணும், இந்த பண்ண வேண்டிய அந்த டைம் வந்தாச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூணல் ஏதான ஒரு கல்யாணம் பொண்ணு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல போய் மகாபிரிவாட்ட உட்காந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா என் பொண்ணுக்கு ஜாதகம் எடுக்க போகிறோம், என் பையனுக்கு பூணல் போட போகிறோம், நீங்கள் நாள் பார்த்து சொல்லணும் அப்படின்னா மடத்தில் இருக்கிற பஞ்சாங்கக்காரரை கூப்பிட்டு இவர் நாள் பார்த்து கொடுறா அவருக்கு அப்படின்ப. நம்ம நட்சத்திரம்லாம் கேட்டுட்டு என்றைக்கு உபநயனம் பண்ணுறதுக்கு நாள்லாம் குறித்து கொடுப்பாங்க. அதனால் டாக்டர் என்ன பண்ணுறார், சரி நம்ம மடத்துக்கு போய் பெரியவாட்ட கேட்கலாம் நம்ம பையனுக்கு பூணல் போடுறதுக்குன்னு அவரோட ஒய்ஃபு இந்த பையன் 3 பேர் ட்ரெயினில் புறப்படுறாங்க.
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எப்படின்னா கும்பகோணத்தில் ஏறினாங்கன்னா செங்கல்பட்டில் இறங்கிட்டு செங்கல்பட்டுலேருந்து ஸ்டேஷன் வாசல்லே பஸ் இருக்கும், காஞ்சிபுரம் போகிற பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி மடத்துக்கு போகணும். டாக்டர் ஏறிட்டார், ஃபேமிலி ஏறிட்டு கும்பகோணத்தில் ஏறியாச்சு. ஏறி கொஞ்சம் தூரத்தில் டிடி செக் பண்ணிட்டு வந்துட்டார். இவர் டிக்கெட்லாம் எடுத்து காமிக்கிறார், பையனுக்கு டிக்கெட்டை கொடுக்குறார். பையனுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டிக்கெட் வாங்கியிருக்கார் பையனுக்கு. ஆனால் அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசை விட பையனோட உயரத்தை தான் பார்ப்பாங்க, ஹைட்டு தான். அது பழங்காலத்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கே இருக்கும், இந்த பெட்டியில் ஒரு மார்க் இருக்கும். நீங்கள் ஏதாவது வம்படி பண்ணி அங்கே வந்து நிற்க சொல்லுவார் டிடி. கொஞ்சம் மேலே போச்சுன்னா அவனுக்கு ஃபுல் டிக்கெட் அப்படின்ட்டுருவாங்க. அந்த பையன் கொஞ்சம் உயரமான பையன், ஆனால் இவர் 1/2 டிக்கெட் வாங்கியிருக்கார். அந்த டிடி பார்த்துட்டு சொல்கிறார், இல்லை சார் இவனுக்கு ஃபுல் டிக்கெட் வாங்கணும், நீங்கள் பேலன்ஸ் நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த டாக்டர் வந்து இல்லை அவன் ஆஃப் டிக்கெட் தான், அவன் ஃபுல் டிக்கெட்லாம் அவன் அந்த எலிஜிபிள் இல்லை ஆர்கியூ பண்ணுறார். டிடி விடாமல் ஆர்கியூ பண்ணுறார். இந்த ஆர்கியூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போகிறது ஆர்கியூமெண்ட்டு. இப்போ நம்மள்கிட்ட எல்லாத்தையுமே இருக்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதான ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்புன்னு ஒத்துக்கிறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைச்சல். நம்ம கடைசி வரைக்கும் அந்த தப்பிலே நிற்போம், அதில் தான் நிற்போம். நான் செஞ்சது தான் சரி, நான் செஞ்சது தான் சரின்னு நிற்போம். அது கொஞ்சம் படிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஈகோங்கிறது ஒன்று இடிக்கும் உங்களுக்கு. இல்லை நான் சொன்னதான் சரி அப்படின்னு. அதுபோல் அந்த டாக்டர் ஆர்கியூ பண்ணுறார். அவரே ஒரு இடத்துல வெறுத்துட்டு போயிட்டு, டிடி இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு போயிட்டு இவர் செங்கல்பட்டில் இறங்கி காலங்கரத்தால் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு மடத்தில் ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு இங்கே ஆகாரத்தை முடிச்சுட்டு பெரிய ஒரு 8:30-9 மணிக்கு பெரியவா உட்காந்துருக்கேன். பெரியவட்ட வர டாக்டரை பார்த்தோன்னே பெரியவா விசாரிக்கிறேன், எப்படி இருக்கேன், என்ன இருக்கியா, எல்லாம் போயின்ட்டுருக்கேன் எல்லாம் கேட்டேன்னா நமஸ்காரம் மட்டும் உட்காந்தோன்னே என்ன விஷயம் அப்படிங்கிற. பெரிய பையனுக்கு பூணல் போடணும், அதான் ஒரு நாள் பார்த்து கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிடுனா நான் பண்ணிவிடுவேன் பெரியவா அப்படிங்கிற. எப்போ வந்தேன் அப்படின்னா கார்த்தால வந்தேன். காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வா, அபிஷேகம்லாம் பார்த்துட்டு வா, மத்தியானம் இந்த ஆகாரத்தை பண்ணு, மடத்தில் ஆகாரத்தை பண்ணு, சாயங்காலமாக என்கிட்ட வா, நீ ராத்திரி ட்ரெயினுக்கு தானே டிக்கெட் வாங்கியிருக்க, ஆமாம் பெரியவா, நீ முடிச்சுட்டு வா, சாயங்காலம் நான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டு அவர் காமாட்சி அம்மன் கோவில் போய்ட்டு அபிஷேகம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு மடத்துக்கு வந்து சாப்பிட்டு மத்தியானம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலம் பெரியவட்ட வந்து பெரியவா உட்காந்துருக்கார். உட்காந்தானே பெரியவா என்ன பண்ணுறாரு, ஒரு பஞ்சாங்கக்காரர் மடத்தில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு நாள் பார்த்து கொடு, நட்சத்திரம்லாம் கேட்டு பார்த்து கொடு அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறார். அவர் போய் எல்லாம் பார்த்து கொடுக்குறார். கொடுத்து முடிச்சோடனே பெரியவட்ட வர பெரியவா குறித்து கொடுத்துட்டார், உங்கள் ஆசீர்வாதத்தோட பையனுக்கு பூணல் போட்டணும் பெரியவா, எல்லாம் ஷேமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு எத்தனை மணி ட்ரெயினுங்கிறார். ஒரு 9:15 மணிக்கு பெரியவா, இப்போ கிளம்பினா கரெக்டாக இருக்கும், போகும்போதாவது இந்த பையனுக்கு ஃபுல் டிக்கெட் வாங்கிடும். வேறு ஒன்றுமே கிடையாது, போகிறப்போவாது இந்த பையனுக்கு ஃபுல் டிக்கெட் வாங்கிடும் அப்படிங்கிறார். இந்த டாக்டர் குலுங்கி குலுங்கி அழற, பெரியவா தப்பு பண்ணிட்டேன் பெரியவா. அது குருநாதர் அப்படிங்கிறவர் வந்து 24/7 நம்ம ஏடிஎம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, 24 மணி நேரமும் நாம் ஒருத்தர் குருநாதரை மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கோம் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா எல்லா நேரமும் நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பார். அவர் தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம பக்தியில் ஏன் பயத்தை முதல்ல கொண்டு வராங்க அப்படின்னா அதான் காரணம். நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம தப்பு பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும், குருநாதருக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணியாச்சுன்னா கீழே இறங்கிட்டோன்னு ரொம்ப கீழே இறங்கிடுவோம். நம்ம மெல்ல 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 மேலே ஏறிட்டுருக்கோம். இந்த கடைசி இந்த வாழ்க்கை நல்லபடியாக பூர்த்தியாகணும், நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறணும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு கடைசியில் என்னோடய மூச்சு எந்த காலத்தில் நிற்கணுமோ அந்த காலத்தில் நிற்கணும்னு நம்ம மெல்ல மெல்ல மெல்லத்தான் போக முடியும், சடார்னு போக முடியாது. அப்படி போகிறப்ப நமக்கு ஒரு சர்க்கிள் வந்தது அப்படின்னா திரும்ப நம்ம ரொம்ப கீழே வந்துடுவோம். திரும்ப என்னாகும், நம்ம அடுத்தடுத்து பிறப்பெடுக்கணும். மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரேர், எல்லாருக்கும் மனுஷ பிறவி கிடைக்கவே கிடைக்காது. ஔவையார் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறப்பினும் கோன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படிம்பாங்க. மனுஷராக பிறக்குங்கிறது புண்ணியம். நம்ம இதற்கு முந்தைய பிறவியில் நம்மளை தெரியாமலே நம்ம ஏதோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஏதோ புண்ணியத்தை பண்ணியிருக்கோம். அந்த புண்ணியத்தினால மனுஷ பிறப்பு கிடச்சிருக்கு. இந்த மனுஷ பிறவி கிடைச்சாலுமே கண்ணு தெரியறது, காது கேட்குறது,
கால் சரியாக இருக்குது, கை சரியாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ரேர், அதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அது ஒரு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னாலே அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் முதல்ல கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க, இப்படி சத்தம் போடுவாங்க, அது காது கிட்ட போய் குழந்தைகிட்ட, பிறந்த குழந்தைகிட்ட அது இப்படி ஓ காது கேட்குது. ஏதான கையில் லேசாக ஒன்று வேண்டாத ஒன்று வச்சு வாயில் வைப்பாங்க, இப்படிங்க குழந்தை, ஓ குழந்தைக்கு உணர்வுகள் இருக்குது, நாக்கு நல்லா வேலை செய்கிறது. இப்போல்லாம் யாருக்கும் அந்த சூட்சுமங்கள்லாம் தெரியாது. அதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க, ஓ நம்ம குழந்தை நல்லா இருக்குது அப்படிங்கிற சந்தோஷம். ஏன் அப்படின்னா இந்த மனுஷ பிறவியில் மட்டும்தான் நம்ம எந்த விதமான குறைவும் இல்லாமல் நல்ல விதத்தில் பிறந்து நல்ல விதத்தில் வாழ்ந்து நாம் 4 பேருக்கு நல்லது பண்ணி நல்ல சிந்தனையோடு இருந்தோம் அப்படின்னா இந்த பிறவி பூர்த்தியாகும். ஏன் பிறவி வேண்டாம், அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னா, இதற்கு முன்னால் நம்ம எத்தனை பிறவி கடந்து வந்திருப்போம் தெரியாது. ஏன்னா எந்த பிறவியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், டாட்டாவாக இருந்தாலும், அம்பானியாக இருந்தாலும், ராத்திரி 1.5 டன் ஏசியை போட்டு தூங்கினா கூட அவன் தூக்கம் வர்றது 12, 12:30, 1 ஆகும். எவ்வளவோ சோஃபா, எவ்வளவோ கம்ஃபர்ட் இருந்தாலுமே மனுஷனுக்கு என்ன கவலை, ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மனுஷ பிறவி எத்தனை பணம், எத்தனை சுகம், எத்தனை சொத்து இருந்தாலுமே மனுஷ பிறவிங்கிறது கூடாது. ஒரு கட்டத்தில் அது பூர்த்தி ஆகணும். பூர்த்தி ஆச்சு அப்படின்னா நம்ம கைலாச பதவியோ வைகுந்த பதவியோ நம்ம சொல்கிறோம். இப்போ பெருமாள் பக்தராக இருந்தால் அந்த பத்திரிகை போடுவாங்க, உத்தரகிரிய பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. இன்னார் வைகுந்த பதவியை அடைந்து விட்டார்னா, அப்பா சும்மா நம்ம திருப்திக்காக போடுறோம். அவர் வைகுந்தம் போனாருன்னு நமக்கு தெரியாது. கைலாச பதவியை அடைந்தான்னு போடுவோம், நமக்கு தெரியாது. அவ்வளோ பாவம் பண்ணிருப்பாங்கடா, இவன் எப்படா கைலாசத்துக்கு போக முடியும், நம்ம கேட்க முடியாது, அந்த இடத்துல கேட்க முடியாது. நம்ம திருப்தி அது, இவருக்கு இனிமேல் பிறவி கிடையாது, இது வரைக்கும் கஷ்டப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிறவி பூர்த்தியாகணும்னு மகாபிரிவா மாதிரி குரு தான் நம்மளை ஒரு நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போக முடியும். அப்படிப்பட்ட குரு தான் நமக்கு கிடைச்சிருக்கார். ஏன் திரும்ப திரும்ப மகாபிரிவா எத்தனையோ மகான்கள் இருந்தாலுமே இவரை பற்றி மட்டுமே இன்றைக்கி நிறைய அனுபவங்கள், நிறைய பேரோட அவங்க வாழ்க்கையில் பெரியவா நடத்துனதெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்படின்னா இவரை போல ஒருத்தர் இந்த காலத்தில் கிடையாது. இவர் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணி, இவருக்கு நம்ம ஒரு வியாழக்கிழமை ஒரு பூ, தினந்தோறும் ஒரு சின்ன கல்கண்டு வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணினாலே போதும். பக்தியில் எந்த சுவாமியும் எதுவுமே எனக்கு இவ்வளோ பண்ணுன்னு கேட்கவே கேட்காது. நம்ம பண்ணுறோம் சுவாமிக்கு பூஜை அப்படின்னா ஒரு 40-50 வடை பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றதுக்காக பண்ணுறோம். ஹெட் கவுண்ட் வச்சு தான் பண்ணுறோம், ஆளுக்கு ஒரு 4 வடை கவுண்ட் பண்ணி பண்ணுறோம். எந்த சமயம் வடை கேட்காது, எந்த சமயம் கேசரி கேட்காது, எந்த சமயம் சக்கரை பொங்கல் கேட்காது. சுவாமி எதை கேட்பார், நம்மளோட மனசை மட்டும்தான் கேட்பார், வேறு ஒன்றுமே கிடையாது. மனசை மட்டும்தான் கேட்பார். எனக்கு பெரிய மாலையை போடு, புடவை வாங்கி சாத்து கேட்காது, சுவாமி கேட்கவே கேட்காது. இந்த நாராயணியம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ரீமன் நாராயணியம், அதை எழுதினவர் நாராயண பட்டத்திரி. அவர் தான் எழுதினார், நாராயண பட்டத்திரி எழுதினார். இந்த நாராயண பட்டத்திரி எப்படி அதை எழுதினாருங்கிறது பெரிய கதை. அது இந்த ஸ்ரீமன் நாராயணன் எப்படி எழுதினாருங்கிறது பெரிய கதை. அது அவர் அவரோட குருநாதர் பேர் அச்சுத பிஷாரெட்டின்னு பேர், அவரோட குருநாதர் பேர். அந்த குருநாதர் தான் இவங்களுக்கெல்லாம் எல்லா பாட்டு ஸ்லோகம் எல்லாம் சொல்லித் தருவார். எல்லா பசங்கள்லாம் குருகுலம், அந்த காலத்து குருகுல கல்வி அது. நாராயணப்பட்டத்திலையும் அந்த கிளாஸ்க்கு போவார். அந்த அச்சுத பிஷாரெட்டி பார்த்திங்கன்னா, அவர் அப்படியே உடம்புல எந்த பாட்டும் செயல்படாது அவருக்கு, முகத்தை தவிர. கண் இருக்கும், வாய் இருக்கும், காது இருக்கும், கீழே எல்லாமே செயலிழந்திருக்கும். கையெல்லாம் இப்படி இருக்கும், கால் செயல் 4 பேர் தூக்கிட்டு வரணும். அவர் சீடர்கள் மட்டும் தூக்கின்னு அவரோட ஆசனத்தில் உட்காத்தி வைப்பார், அவர் சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு அப்படி ஒரு கர்மா. அது வியாதி வருதுனாலே கர்மா காரணம். நம்மலாம் வியாதி வருது, ஒரு பெரிய தீரா வியாதியில் ஒருத்தங்க படுத்துட்டு இருக்காங்கன்னா, போன பிறவியில் அவங்க பண்ண பாவம் கர்மா கழிக்கணும். அப்படின்னா வியாதி தான் அவங்க அனுபவித்து கழிக்கணும். வியாதியோட இதுவும் அதுதான். அவருக்கு போன பிறவியில் ஏதோ கர்மா. அது போல் அவர் கொண்டு அப்படியே வச்சு அவர் சொல்லுவார், நல்லா கண்ணீர்னு சொல்லுவார். பசங்கள்லாம் அதை கேட்கும். எல்லாம் இவங்க கோர்ஸ் முடியறது ஒரு பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, எதாக இருந்தாலுமே ஒரு கோர்ஸ் உண்டு. அது முடிஞ்ச உடனே எல்லா பசங்களும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. நல்லா நான் சொன்னதெல்லாம் 4 இடத்துல சொல்லி நீங்கள்லாம் நல்லபடியாக இதெல்லாம் பல பேருக்கு சொல்லணும் அப்படின்னு அச்சுத பிஷாரெட்டி எல்லா பசங்களுக்கும் சொல்கிறார். அப்போ இவர் கேட்குறார், நாராயண பட்டத்திரி, நான் உங்களுக்கு எதாவது குருதட்சிணை கொடுக்கணும், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். அந்த காலத்தில் குருதட்சிணை அப்படிங்கிறது கிடையாது. குருவுக்கு சேவை பண்ணுவாங்க. குருகுலத்தில் போயிட்டு அவர் குருவோட வஸ்திரத்தை துவைக்கிறது,
குருவோட பத்தினி சமையல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு காய்கறி எதானே உடிச்சிட்டு வர்றது, அரிசி எடுத்து கொடுக்கறது, கைங்கரியம் செய்கிற அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, இதுதான் குரு காணிக்கைன்னு அப்போ வச்சுருந்தாங்க. காணிக்கைன்னு ஒன்றும் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவே குருகுலத்திலிருந்து வந்தவர் தான். சாந்திபனி முனிவர்னு ஒரு முனிவர். அவரோட குருகுலத்தில் கிருஷ்ண பகவான் சேவை பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். சாந்திபடி முனிவருக்கு, குருநாதருக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. அப்படிதான் பலராமனும் கிருஷ்ணனும் அங்கேருந்து தான் வந்தாங்க. இவர் இப்படி கேட்டோன்னே அவர் சொல்கிறார், பாப்பா காணிக்கெல்லாம் ஒன்றும் குரு காணிக்கெல்லாம் ஒன்றும் கூடாது. நான் உனக்கு சொல்லிக் கொடுத்ததை நீ எவ்வளோ பேருக்கு முடியுமோ சொல்லிக் கொடு, அதுதான் காணிக்க, நீ எனக்கு கொடுக்குற காணிக்க அப்படிங்கிற. இல்லை நான் உங்களுக்கு தான் கொடுத்தே ஆகணும். நாராயணபட்டத்திரி ஸ்டபன்னு நிற்கிறேன். இல்லைப்பா ஒன்றும் வேணாம்ப்பா, நீ சொன்ன கேளு, எதுவும் வேண்டாம் எனக்கு, திரும்ப சொல்கிறேன். அப்போ நாராயணபட்டத்திரிக்கு என்ன மனசில் தோணுதுன்னா, நம்ம குருநாதர் உடம்பு செயலிழந்து இருக்கார், நம்ம நல்லா இருக்கோம். குருநாதர் உடம்பு நல்லா இருந்தால் இன்னும் பல இடத்துக்கு போய் அவர் நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு சொல்ல முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாராம், குருநாதர்கிட்ட சொல்கிறாராம், குருநாதரே உங்களோட உடம்பை எனக்கு கொடுங்கோ, என்னோட ஹெல்த்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற. தத்தம்னு சொல்லுவாங்க. இறச்சி குடித்தாங்கன்னா அந்த காலத்தில் சில மந்திரங்கள் சொல்லியாச்சுன்னா அது இங்கே வந்துடும், இது அங்கே போய்டும். வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது. அவர் பதறி போகிறார், அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது என்னோட கர்மா, நான் அனுபவிக்கிறேன், இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்க கூடாது, நீ சின்ன பையன், நீ நிறைய இடத்துக்கு போகணும், உனக்கெல்லாம் இந்த உடம்பை கொடுக்கக்கூடாது அப்படி. இல்லை நீங்கள் வந்து எதுவும் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கீங்க, ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடவுள் பக்தியினால் நீங்கள் சிகிச்சை எதுவும் எடுத்துக்காமல் இருக்கீங்க. நான் அப்படி இல்லை, நான் சின்ன வயசு, நான் ஏதாவது சிகிச்சை எடுத்துகிட்டு என்னோடய உடம்பை நான் சரி பண்ணிக்க முடியும், அதனால் நீங்கள் உங்கள் உடம்பை எனக்கு கொடுக்கணும், தத்தம் பண்ணி கொடுக்கணும், என் உடம்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். அவர் ஆணை மட்டும் சொல்கிறேன், அப்போ உன் வீட்டுக்கு போனால் நீ என்ன மாதிரி போகணும், உன் வீட்டுக்கு போனால் கேட்பாங்க, யார் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டால், குருநாதருக்கு உடம்பை கொடுத்துட்டான், அவரோட உடம்பை வாங்கிட்டான்னு எல்லாம் என்ன திட்டுவாங்க ஊரில், அதெல்லாம் படக்கூடாது அப்படி. ஆனால் கேட்கல, தத்தம் பண்ணி அந்த உடம்பை வாங்கிட்டான், இந்த உடம்பை அவர் கொடுத்துட்டான், அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார், இவன் அப்படியே உட்காந்துட்டான், அச்சுதா பிஷாரடி உட்காந்துட்டான். என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 பேர் அவனை தூக்கிட்டு போய் பட்டத்திரி வீட்டில் கொண்டு போய் வாசலில் உட்காந்து வைக்கிறாங்க. அவன் வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு என்னடா ஆச்சு, திடீர்னு என்ன ஆச்சுன்னு பதறி போனோன்னா விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, பெருமாள் குருவாயூரப்பன் இருக்கார், குருவாயூரப்பன் எல்லாம் எனக்கு சரி பண்ணுவார், மருந்து மூலிகைலாம் சாப்பிட முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறார். மூலிகைலாம் சாப்பிட்றார், ஒன்றும் சரியாகலை, உடம்பு அப்படியே இருக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இங்கே குருவாயூரப்பன் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரில். அப்படித்தான் போய் குருவாயூரப்பன் சன்னதிக்கு முன்னாடி போயிட்டு அப்போ தான் பாடினார் சிவன் நாராயணியம் பாடினார். நாராயணிங்கிறது 1000 பாட்டு, ஒரு நாளைக்கு 10 பாட்டு போடுவார், ஒரு நாளைக்கு 10 பாட்டு. 10 பாட்டு பாடி முடித்தோடனே பெருமாள் கேட்பாராம், குருவாயூரப்பன் கேட்பார் அந்த பாட்டை, அதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பார். இப்போ நல்ல சங்கீதம் நம்ம கேட்குறோன்னா நம்ம தலையாட்டி ரசிக்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து பாடுறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஓ நம்ம பாடுறத அவங்க ரசிக்கிறாங்க அப்படி ரொம்ப உற்சாகமாவாங்க. இவர் பட்டத்திரி பாடுறத பெருமாள் தலையாட்டி ரசிப்பார். அப்போ பட்டத்திரி, ஓ நம்ம பாடுறத பெருமாள் ரசிக்கிறார், நம்ம உடம்பை எப்படியும் சரி பண்ணிவிடுவார், இன்னும் உற்சாகமாக பாடுவார். ஒரு 10 பாட்டு முடிஞ்சோடனே பெருமாள் இப்படிம்பார், என் உடம்பு இப்படிம்பாரான். அது அப்புறம் தான், இப்போல்லாம் கிடையாது, இன்னும் நீ வரணும், கோவிலுக்கு வரணும் அப்படின்ட்டு வரான். டெய்லி கோவிலுக்கு போவார். ஒரு நாளைக்கு 10 பாட்டு, 100 நாள் ஆகும். 100 நாள் ஆன பிறகு தான் அந்த குருவாயூரப்பன் அவரை சரி பண்ணுவார், பட்டத்திரிக்கு பழைய உடம்பு கிடைக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாராயணியம் பாடணும், பட்டத்திரி பாடணுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த குருநாதருக்கு அந்த ஒரு வியாதியை கொடுத்து, அந்த வியாதியை தான் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை பட்டத்திரிக்கு கொடுத்து அவனை கோவிலுக்கு வரவழைச்சு அதை பாடினதை அந்த புராணத்தில் சொல்லும். அதை பாடி முடித்த பிறகு, இவருக்கு பழைய தேகம் கிடைச்ச பிறகு பட்டத்திரி கண் கலங்கி கேட்பாராம் குருவாயூரப்பன்ட்ட, குருவாயூரப்பா எப்பேற்பட்ட வியாதியை நீ சரி பண்ணியிருக்க, நான் உனக்கு எதானு கொடுக்கணும் அப்படிங்கிற. அவர்கிட்ட சொன்ன மாதிரியே சொல்கிறேன், நான் உனக்கு எதானு கொடுக்கணும், உனக்கு என்ன கொடுக்கணும், ஆனால் நான் ரொம்ப ஏழை, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி, நாராயண பட்டத்திரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவன், நான் உனக்கு என்ன, நீ சந்தோஷப்படுறதுக்கு நான் எதானு உனக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். பரவாயில்ல, ஒன்றும் நீ இதனாலே போகிறோம், நீ ஒன்றும் கொடுக்கணுங்கிறது இல்லை எதானு நான் கொடுக்கணும் அப்படின்பேன். அப்போ சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் அவலும் வாழைப்பழமும் வச்சா போகிறோம், நான் சந்தோஷமாக எடுத்துட்டுருவேன் அப்படின்பாரு.
அதுக்கு பட்டத்திலே சொல்லுவார், அவல் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது, எங்கள் வீட்டில் வாழை மரமும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து கேளு அப்படின்பாரான். அப்புறம் சொல்லுவாரான், கொஞ்சமாக சர்க்கரையை வை, நான் எடுத்துக்கிறேன், நீ வைக்கிற பிரசாதத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சர்க்கரையை எல்லாம் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்பாரான். அப்புறம் பெருமாள் சொல்லுவாரான், குருவாயூரப்பன் சொல்லுவாரான், கொஞ்சமாக துளசியை ஜலத்தில் போட்டு அதை கொண்டு வை, அந்த ஜலத்தை நான் எடுத்துட்டுருவேன், துளசியை எடுத்துட்டுருவேன் அப்படின்பாரான். என் வீட்டில் துளசி மரமும் கிடையாது, தண்ணிக்கு நான் ஆற்றுக்கு போகணும், ரொம்ப லாங் போகணும், இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக கேளு அப்படிங்கிறான். பெருமாள் எல்லா வழியும் சொல்லிட்டார், இன்னமும் சிம்பிளாக கேளுன்னு சொல்லிட்டேன்னா குருவாயூரப்பன் சொல்லுவார், எனக்கு எதுவும் கொடுக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் உங்ககிட்ட இருக்குது, ஒரு கவலை இருக்குது, ஏன்னா உன்னோட பொருளாதார நிலைமை, இந்த பெருமாளுக்கு எதுவும் கொடுக்க முடியலேன்னு நீ நினைக்கிறப்ப உன்னோட கண்ணிலேருந்து 2 சொட்டு ஜலம் விழும்பத்தியா, இந்த ஜலத்தையே நான் பிரசாதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு குருவாயூரப்பன் சொல்லியிருக்கேன். எந்த சாமியும் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காது, நாம் செய்கிறோம், ஆசைப்பட்டு செய்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த பொன் குழந்தைக்கு என்ன பண்ணுறோம், அம்மா கொலுசு போட்டு விடுவாங்க, பட்டுப்பாவோட போட்டு விடுவாங்க, மை வைப்பாங்க, இல்லாதெல்லாம் பண்ணுவாங்க. தம் வீட்டு குழந்தைக்கு அலங்காரம் பண்ணுறது போல் நம்ம சுவாமிக்கு பண்ணுறோம். அது நான் தப்புன்னு சொல்ல வரல, நம்ம ஆசைப்பட்டு பண்ணுறோம். நம்ம குலதெய்வத்துக்கு புடவை சாத்துறது, நம்ம வழிபடுற சிவனுக்கு ஒரு வஸ்திரம் சாத்துறதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு நம்ம பண்ணுறது. ஆனால் எந்த சாமியும் மனுஷங்களை போல் கேட்குறதே கிடையாது. அதனால தான் கடவுள் எதை எதிர்பார்க்குறார், மகாபிரிவா எதை எதிர்பார்க்குறாருன்னா அந்த மனசு தான். இந்த மனசு சுத்தமாக இருக்கணும். ரொம்ப கடினமான பயிற்சி. நம்ம எல்லாத்துக்கும் பாடம் இருக்குது இன்றைக்கி. நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஹை கிளாஸாக போகலாம். ஆனால் அந்த ஆசாமிகிட்ட உன்னோட மனசு சுத்தமாக இருக்கான்னு கேட்டு பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்பா. அதுக்கு எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது, இதுக்கு எந்த ட்ரைனிங்கும் கிடையாது. ஒரே வழி சரணாகதி மட்டும்தான். அந்த சரணாகதி ஒன்று மட்டும்தான் நம்மளோட மனசை சுத்தம் பண்ணும். அந்த மனசு தான் எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் அந்த மனசு கொடுத்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். மகாபிரிவு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கிறேன். நன்றி.